அன்புள்ள இயேசப்பா, அந்த நேரத்திலும் கர்த்தாவே விசேஷமாக கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளை தேவன் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, எங்கெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கட்ட வேண்டியதான பணத்தை தேவன் சந்தித்து கொடுத்து கடனிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, இதோ உம்மை நம்பி ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு எனக்கு ஒரு வழியை திறந்து தாருங்கள் என்று யாரெல்லாம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கடனை கட்டி முடிக்க தேவையான பணங்கள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நாளிலும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரேனும் ஆண்டவரே கோபமாகவோ அல்லது பணத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா சண்டை போட்டாலோ என் தேவன் அந்த இடத்துல தேவன் ஒரு தயவு இரக்கத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும், ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா பஞ்சம் பசி குறைவுபட்ட ஜீவியங்கள் மாறட்டும் கர்த்தாவே. ஒரு புதிதான அபிஷேகமும் புதிதான ஆசீர்வாதமும் ஆண்டவரே அப்பா அந்த நாட்களில் அவர்களிடத்தில் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடன்களை கட்டி முடிக்க தேவன் ஆண்டவரே ஒரு விசை வழிவாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட கதவுகளாய் இருக்கலாம், ஆனால் என் தேவன் நினைத்தால் ஆண்டவர் இந்த கதவுகளை திறந்து வழிகளை உண்டாக்குவீர் ஆண்டவரே. இப்பொழுதும் என் தேவன் ஒரு விசை மனமிறங்கி என் கர்த்தர் ஒரு விசை மனமிறங்கி உடைய பிள்ளைகளின் கண்ணீரை கண்டு கர்த்தாவே ஆண்டவரே கடன்களை கட்டி முடிக்க தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இது நிமித்தம் ஆண்டவரை எல்லா மரண சிந்தனைகள் எல்லா ஆண்டவரை அப்பா தகப்பனை உம்மை விட்டு தூரம் போக வேண்டும் என்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தாவே புதிதான ஆசீர்வாதத்தோடு இவர்கள் ஆண்டவரை தொடர்ந்து செயல்பட என் கர்த்தர் ஆண்டவரை உதவி செய்வீராக. கர்த்தாவே ஆண்டவரே, செய்கிற வேலையிலே தேவன் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. தடைகள்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன்.